இப்போ என்னதான் நம்ம ஒரு கடையில போயிட்டு ஒரு நியூஸ் பேப்பர் கொடுங்க அண்ணே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாக்க எந்த நியூஸ் பேப்பர்ப்பா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கிற அளவுக்கு நியூஸ் பேப்பர்ஸ்கள் இருந்தாலும் நம்ம இந்தியாவில இருந்த முதல்ல நியூஸ் பேப்பர் எது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா? தெரியலனா இந்த ஒரு வீடியோ ஃபுல்லா தெரிஞ்சுக்கோங்க. 1770 ஆரம்பிச்சு 1782 முடிஞ்ச ஒரு நியூஸ் பேப்பர் தான் ஹிக்கிஸ் பெங்கால் கேசட் அப்படின்னு சொல்ற ஒரு நியூஸ் பேப்பர். இந்த ஒரு நியூஸ் பேப்பரை இன்ட்ரோடியூஸ் பண்ணது ஜேம்ஸ் அகஸ்டஸ் ஹிக்கிஸ் அப்படிங்கிறவர் தான். இவர் ஒரு பிரிட்டிஷ் நாட்டை சேர்ந்தவர். இவர் இந்தியாவுக்கு ஒரு பிசினஸ் பண்ணும், ஒரு வியாபாரம் பண்ணும் வந்த ஒரு ஆள் தான். ஆனா இந்தியா மக்களுக்கு இருந்த ஒரு பெரிய வேலை அப்படின்னு பாத்தீங்கன்னா நாட்டுல என்ன நடக்குது, எதெல்லாம் எங்க நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருந்த காலகட்டத்துல ஃபர்ஸ்ட் டைமா 1780 இவர் ஒரு நியூஸ் பேப்பரை பப்ளிஷ் பண்றாரு. அந்த ஒரு நியூஸ் பேப்பர் பப்ளிஷ் பண்ணும்போது டெய்லி நடக்கிற நியூஸ் டெய்லி அப்டேட் பண்ணிட்டு வரான்னு கேட்டா அப்படி கிடையாது. ஒரு வாரத்துல நடந்த எல்லா நியூஸையும் கலெக்ட் பண்ணிட்டு சாட்டர்டே, அதாவது வாரத்தோட எண்ட்ல ஒரு மேகசின் மாதிரி, இப்ப நம்ம வாங்கி படிக்கிறோம்ல விகடன் புக்கு, தினகரன் புக்கு அப்படிலாம் வாங்கி படிக்கிறோம்ல, சோ அந்த மாதிரி ஒரு மேகசினை தான் ஃபர்ஸ்ட் அவர் ரிலீஸ் பண்றாரு. அண்ட் ரிலீஸ் பண்ண அந்த காலகட்டத்திலே ஒரு மேகசினோட விலை ₹1 அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு விலையும் விற்கிறாரு. இப்போ நடைமுறையில் இருக்கிற ₹1 அப்படிங்கிறது ஒரு பெரிய தொகையெல்லாம் இருக்கலாம். ஆனா 1780 ₹1 அப்படிங்கறதோட வேல்யூ ரொம்ப ஒரு பெரிய வேல்யூ. சோ அந்த காலகட்டத்துல எழுதி ரிலீஸ் பண்றாரு. அண்ட் இதை வாங்கி படிச்ச நிறைய பேருக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஏன்னா இதுல என்ன விஷயம் நடந்தது, இப்படிலாம் நடந்தது அப்படிங்கறத மட்டும் இவர் விழாவாரியா A to Z ஃபுல்லா அந்த ஒரு நியூஸ் பேப்பர்ல, ஐ மீன் அந்த ஒரு மேகசின்ல எழுதி பப்ளிஷ் பண்றாரு. இது நிறைய பேருக்கு பிடிச்சாலும் மெயின் கவர்மெண்ட் ஆன இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு இவர் பண்றது பிடிக்காம இருந்திருக்கு. ஏன்னா இவர் பப்ளிஷ் பண்ண நிறைய நியூஸ் பேப்பர்ஸ்ல இந்த மாதிரி இந்தியன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, உங்களுக்கு தெரிஞ்ச இந்தியன் பீப்புள்ஸ் இங்க இருக்காங்கன்னா தெரியாத பீப்புள்ஸ் இங்க இவ்வளவு பேர் இருக்காங்க, சோ இதெல்லாம் கொஞ்சம் இந்தியன் கவர்மெண்ட் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த ஒரு நியூஸ் பேப்பர்ல இவர் மென்ஷன் பண்ண. சோ இது இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு பயங்கர கோவத்தை வர வைக்குது. அண்ட் இவரோட நியூஸ் பேப்பர் கம்பெனியை இழுத்து மூடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வாட்டி இவருக்கு எச்சரிக்கை எடுத்திருக்காங்க. சோ இவரும் பயந்துகிட்டே வேற வழி இல்லாம தடுமாறின்னு சொல்லிட்டு ஓட்டிக்கிட்டு இருக்காரு. அண்ட் இவரு 1871 ஒரு நியூஸ் ரிலீஸ் பண்றாரு. இவரோட தாய்நாடான பிரிட்டிஷை பத்தி எழுத ஆரம்பிக்கிறாரு. அந்த பிரிட்டிஷை பத்தி என்ன எழுதாருன்னா, இந்த மாதிரி இந்தியா நீங்க கொஞ்சம் சேஃபா இருங்க, எங்களோட பிரிட்டிஷுக்கு உங்களோட இந்திய கண்ட்ரி மேல ஒரு கண்ணு, சோ நீங்க பார்த்து பத்திரமா இருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டிகல் எழுதி ரிலீஸ் பண்றாரு. சோ அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் கவர்மெண்டாலையும் இவர் பயங்கரமா ஃபோர்ஸ் பண்ண வைக்கிறாரு, இந்த கம்பெனியை பூட்டணும், இவரோட கம்பெனியை லாக் பண்றதாக. ஸோ ரெண்டு பக்கத்துல இருந்தும் பயங்கரமா ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாங்க. அண்ட் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இவரோட ஹிக்கிஸ் நியூஸ் பேப்பர் கம்பெனி ஃபுல்லா க்ளோஸ் பண்ணப்படுது. இந்த மாதிரி ஒரு நியூஸ் பேப்பர் ஃபுல்லா உண்மைகளை மட்டுமே எழுதி ரிலீஸ் பண்ணனால அந்த ஒரு கம்பெனி இப்போ இல்லாம போயிட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு கம்பெனி இருந்திருந்தா இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போயிருங்க.